பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்றைக்கி அரிய கொலச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்டடா. ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். கொலச்சி சாரி, என்னை மன்னிச்சிடடா. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அது எனக்கு இப்போ தான் புரியுது. உன் மனசை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கல்ல. கொலச்சி சாரிடா. சுகா, இங்கே என்ன நடக்குது? குக் எப்படிங்க? சுகா, நான் கிளம்புறேன். நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் கொலச்சி, கொலச்சி சாரிடா. நான் தான் சாரி சொல்கிறேன்ல. நான் ஏதோ அறிவுக்கட்டத்தனமாக ஏதோ பண்ணிட்டேன்டா. சாரிடா. டே, என்கிட்ட பேசுடா. ஜிம்மன், நான் உன்கிட்ட தான் கேட்குறேன். என்கிட்ட பேசு ஜிம்மன். ஜிம்மன் ஜிம்மன், ஒரே ஒரு நிமிஷம். என்ன சொல்ல போகிற சுகா? என்ன சொல்ல போகிற? இவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுடா. இவன் சைடு இருக்க ஒரு நியாயத்தை கேட்க வேண்டியதானே? உன் பக்கம் மட்டுமே யோசிக்கிற. இவன் எதுக்காக இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு தடவை யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு இருக்காரு. நான் எதையும் கேட்குற நிலைமையில் இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் கிளம்புறேன். ஜங்குக்கு என் கைவிட. கொலச்சி ப்ளீஸ், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேளுடா. நான் இதை வேணும்னு பண்ணலடா. அன்றைக்கி நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? உண்மையை சொல்லணுன்னா நான் கூட இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்டா. மார்னிங் எந்திரிக்கும் ஜிம்மன், நான் அன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போது நீ என் பக்கத்தில், அதுவும் என்னை ஹக் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருந்த தெரியுமா? அதை நினைக்கும் போது நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு நாள் எப்பயுமே என் லைஃப்பில் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, என்ன தான் உனக்கு சுத்தமாக பிடிக்காதில்ல. அப்படி இருக்கும்போது என் கூட நீ இப்படியெல்லாம் இருந்ததை நினச்சி நீ எங்கே என் மேலே என்னை வெறுத்துருவியோன்னு பயந்து தான்டா நான் இதெல்லாத்தையும் அப்படி சொன்னேன். சத்தியமாக நான் இதை வேணும்னாலாம் சொல்லலாம்டா. குலச்சி ப்ளீஸ்டா, என்னை புரிஞ்சுக்கோ. நான் இதை வேணும்னாலாம் சொல்லலை. எனக்குள்ளே ஒரு பயம். இந்த ரீசனுக்காக என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயத்தில் தாண்டா நான் அப்படி சொன்னேன். ஜிம்மன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிம்மன். நானும் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு தாண்டா இருக்கேன். எனக்கு உன் கூட சண்டை போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும்டா. அதனால் மட்டும்தான் நான் உன்கிட்ட அப்படி சண்டை போடுவேன். அன்றைக்கி நான் ஏதோ பைத்தியக்கார மாதிரி ஏதோ உளறிட்டேன். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் தானே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஜிம்மன், ஜிம்மன், ஐ லவ் யூ ஜிம்மன். நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. குளிச்சு என்னை பாருடா. டே, என்னை பார்க்க மாட்டியா? என்கிட்ட பேச மாட்டியாடா? ஜிம்மன், நான் உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். ஜங்குக், பேசி முடிச்சிட்டியா? நான் போகணும். என்னை விடு. உன்னை விட மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன். ஏன்னா நீ என்னோடது. நான் விட மாட்டேன்டா. நீ எனக்கு வேணும். ஜிம்மன், ஐ லவ் யூ ஜிம்மன். ப்ளீஸ்டா, புரிஞ்சிக்கோ. நீ இல்லாமல்லாம் என்னால் சத்தியமாக யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. ஜிம்மன், ஐ லவ் யூ ஜிம்மன். புரிஞ்சிக்கோ ஜிம்மன். ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிம்மனோட ஃபேஸை அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு ஜிம்மனோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அழுதுகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அவருடைய லிப்ஸை மூவ் பண்ணல. அப்படி அவருடைய லிப்ஸோட அட்டாச் மட்டும் பண்ணி வச்சுருக்காரு. ஜிம்மன் எதுவுமே பண்ணலை. அவரை புஷ் பண்ணல. அவர்கிட்டேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சைலண்ட்டாக அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் ஜிம்மனோட கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த லிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படி அந்த கிஸ் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அழகாக, அவ்வளோ லவ்வோட, நிறைய மிஸ்ஸிங் ஃபீலோட கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போது ஜங்குக் அந்த கிஸ்ஸை ரொம்ப ஸ்லோவாக ஜிம்மனோட ஐஸை பார்த்துக்கிட்டே அந்த கிஸ்ஸை அவ்வளோ ஸ்மூத்தாக அவருடைய லிப்ஸ்குள்ளே இருந்து ஜிம்மனோட லிப்ஸை அப்படியே வெளியே விடுறாரு. விட்டுட்டு ஜிம்மனை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஐ லவ் யூடா. ப்ளீஸ் என் லவ்வை புரிஞ்சிக்கோ. நான் அதை வேணும்னு என்கிட்ட
உன்கிட்ட நான் அப்படி சொல்லலை. எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு ஒரு பயத்தில் மட்டும்தான் நான் அப்படி சொன்னேன். ப்ளீஸ்டா, என்னை புரிஞ்சுக்கோ. ஜிமன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜிமன். ஐ லவ் யூ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிம்மனோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமன் எதுவுமே சொல்லாமல் அப்படி அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படி ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜங்குக் ஜிம்மனோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு, ஏண்டா எதுவுமே பேசாமல் இருக்க? குளிச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீ இல்லாமல்னால என்னால் சீரியஸாக அந்த லைஃப்பை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நீ என்னை லவ் பண்ணுறியா? எனக்கு தெரியும்டா உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்காக ஜிம்மன் நீ என்னை லவ் பண்ணுறதாண்ணா? சொல்லு ஜிம்மன். ஐ லவ் யூ ஜிம்மன். நீ இல்லாமல் என்னால் இந்த வாழ்க்கையை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஜிம்மன். நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஜிம்மன். ஜிம்மன், ஐ லவ் யூ. ஜிம்மன், நான் அவன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். ஏதாச்சும் பேசு ஜிம்மன். ஜிம்மன், நான் அவன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். ஜங்குக்கா, ஜிம்மன் என்ன ஆச்சு? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. ஜிம்மன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜிம்மன். என்ன? நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாதுல்ல? அன்றைக்கி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா ஜங்குக்கா? நீ பாட்டுக்கு டேப்லெட் போட்டுக்கோ சேஃப்டிக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். நான் அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ மட்டுக்கு அந்த வார்த்தையை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்ட. நான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏய் குளிச்சி சாரிடா. சாரி, நான் தான் ஏதோ அறிவுக்கட்டுத்தனமாக ஏதோ பேசிட்டேன்டா. சாரிடா, ப்ளீஸ்டா, எல்லாமே நீ புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஜங்கு. ப்ளீஸ் ஜிமன், ஜிமன் புரிஞ்சுக்கோ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இல்லைடா, என்னால் முடியாது. என்னால் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஜங்குக். என்னை விட்டுரு, இது செட் ஆகாது. என்னை விட்டுரு. ஜிமன், என்னடா சொல்கிற? டே, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன்டா. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுடா. டே ப்ளீஸ்டா, சாரி. நான் இதுக்கப்புறம் இப்படி பண்ணவே மாட்டேன். டே ப்ளீஸ்டா, நம்ம மறுபடியும் நம்ம லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், என்னை விட்டுரு ஜங்குக். என்னால் உன்னை மன்னிக்க முடியாது ஜங்குக். தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஜமன் போகிறத மட்டுமே பார்த்துட்டே அப்படியே பயங்கரமாக அழுதுட்ருக்காரு. ஜங்குக்கால் ஜமன் விட்டு போகிறத அவரால் பார்க்கவே முடியல. அப்படியே தலை குனிஞ்சிட்டு அப்படியே செம்மையாக அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. என்னை விட்டு போகிறல்லடா, நான் அப்படி என்னடா தப்பு பண்ணேன்? எங்கே நீ என்னை விட்டு போயிடுவேன்னு ஒரு பயத்தில் தானே நான் அப்படி சொன்னேன். ஆனால் நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல குளிச்சி. ப்ளீஸ்டா, என்கிட்ட வந்துரு. நீ இல்லாத லைஃப் சத்தியமாக என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. குளிச்சி, என்னை மன்னிக்க மாட்டியா? என்னை மன்னிக்கவே மாட்டியாடா? டே, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுடா. நான் இந்த மாதிரி இதுக்கு மேலே இப்படி ஒரு தப்பு நான் பண்ணவே மாட்டேன்டா. நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. ஐ லவ் யூ ஜிமன், ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தலை குனிஞ்சிட்டு செம்மையாக அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்குக், குலச்சி எதுக்கிட்ட அடிக்கிற? பொறுக்கி 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 பொறுக்கியாடா நீ? நான் போனேன்னா அப்படியே விட்டுருவியா? என் பின்னாடி கெஞ்சிட்டெல்லாம் வரமாட்டியா? நான் போனா அப்படியே போட்டுன்னு விட்டுருவியாடா? ஏன்டா அப்படி பண்ண? எதுக்கு அப்படி என்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன்? நான் உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? குலச்சி, ஐ லவ் யூடா. என்ன சொன்ன? லவ் யூவா? இதுக்கிட்ட அடிக்கிறேன். அப்படி தான்டா அடிப்பேன். பொறுக்கி, நான் போனால் அப்படியே விட்டுருவியா? என் பின்னாடி கெஞ்சிட்டே வரணும்னு உனக்கு தோணல? அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான் என் மேலே வச்சுருக்க லவ்வா?
ஏன்டா அப்படி பண்ண? ஆ ஏன்டா இப்படி பண்ண? நான் உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த இந்த 3 இயர்ஸ் உன்னால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? குலச்சி சாரி. என்ன சாரியா? ஆ டேய் வலிக்குதுடா, வலிக்கிட்டுன்னு தான் அடிக்கிறேன். அதனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை போய் லவ் பண்ண பார்த்தியா? என்ன சொல்லணும்? என்னை தொடாத, கையடி ஜங்குக், என்னை தொடாத. நான் உன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கேன். குலச்சி சாரி அண்ட் லவ் யூடா. ஐ லவ் யூ. உன் லவ் யூ ஒன்று எனக்கு தேவையே கிடையாது. நான் போகிறேன்னு சொன்னோடனே அப்படியே விட்டுட்டல்ல. ஆ என் மேலே நீ இவ்வளோதான் லவ் வச்சுருக்கல்ல. நான் போகிறேன்னு சொன்னால் அப்படியே விட்டுருவியா சங்குக்கா? இவ்வளோதான் நீ என் மேலே லவ் வச்சுருக்கியா? நான் கூட குலச்சி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே வருவேன்னு நினச்சேன். ஆனால் நீ என்னடா பண்ணியிருக்க? ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் செம்மையா ஜங்குக்கோட செஸ்லேயே செம்மையாக டேப் பண்ணிட்டே இருக்காரு. இப்போது ஜங்குக் ஜிமனோட ஹிப்புக்கு போட்டு அவருடைய ஹேண்டை போட்டு அப்படி கிட்ட இழுக்கிறாரு. ஏய் குலச்சி, என்னை விடுடா. நான் உன் மேலே செம்ம கோத்தில் இருக்கேன். என்னை விடு. நான் தான் பைத்தியம் மாட்டோம் உன்னை பற்றி. இந்த 1 வீக் உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நீ என்னை பற்றி யோசிச்சு கூட இருக்க மாட்டல்ல. என்னால் நீ எங்கே மிஸ் பண்ணியிருக்க போகிற? இப்போ வந்து ஐ லவ் யூ ஜிமன் சொல்கிற. நான் உன்னை விட்டு போகிறேன், என் பின்னாடி வரணும்னு கூட உனக்கு தோணவே இல்லைல்ல. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஜங்குக்கா ஐ லவ் யூ. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 1 வீக் உன்னை பார்க்காம உன் கூட சண்டை போடாமல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஏதோ ஒரு நரகத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. குலச்சி என்னை விட்டு போகாதடா ப்ளீஸ். அதை என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலடா. நீ இல்லாத லைஃப் என்னால் சத்தியமாக உயிரோடு இருக்கவே முடியாதுடா. எனக்கு அப்படியே செத்தெல்லாம் போல் இருந்துச்சு தெரியுமா? ஜங்குக்கா என்ன சொல்கிற? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ குலச்சி. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. சாரி, இதுக்கு மேலே இப்படி கஷ்டப்படுத்த மாட்டேன். புரிஞ்சதா? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ குலச்சி. அடியே குலச்சி, ஐ லவ் யூ. ஜங்குக்கா இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டல்ல? சத்தியமாக இப்படி பண்ண மாட்டேன். புரிஞ்சதா? நான் ஒரு வாட்டி யோசிக்காமல் பண்ண தப்புனால என் குலச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நான் இப்படி பண்ணவே மாட்டேன். புரிஞ்சதா? ஐ லவ் யூடா. ஜங்குக்கா நிஜமாக சொல்கிறியா? என்னை விட்டெல்லாம் போக மாட்டல்ல? ஜங்குக்கா ப்ளீஸ்டா, என்னை விட்டு போயிடாதடா. சத்தியமாக நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஜங்குக்கா. இந்த 1 வீக் உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன எனக்கு தெரியுமா? ஆமாம் எனக்கு தெரியும்டா. வயன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட வந்து பேசினேன். சாரிடா. சத்தியமாக இதுக்கு மேலே நான் அப்படி பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே என் குலச்சியோட மனசை நான் என்றைக்குமே நோக்கடிக்க மாட்டேன். இதுக்கு மேலே என் குலச்சிக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். புரிஞ்சதா? ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமனோட ஃபேஸ் அவ்வளோ அழகாக கப் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமன் அப்படியே அழுதுகிட்டே அவ்வளோ அழகாக எக்கி அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ பேஷனட்டாக கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே அழுதுகிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர்த்துக்குமே அவ்வளோ லவ் இருந்திருக்கும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ லவ், சொல்ல முடியாத அளவுக்கு லவ் வச்சுருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட மனசுக்குள்ள
என்கிட்ட எப்பயுமே சண்டை போட்டுகிட்டே இருக்கான், என்னெல்லாம் அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் யோசிச்சிருப்பாரு. ஜிமின், இவன் எப்பயுமே என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கான், என்னெல்லாம் பிடிக்குமா அவனுக்கு, என்னெல்லாம் லவ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஆனால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. அதை இப்போ தான் அவங்களுடைய லவ்வை அவ்வளோ அழகா அந்த கிஸ் மூலயமா ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அந்த கிஸ் மூலயமா தெரியப்படுத்துகிறாங்க. ஒருத்தரோட ஐஸை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு, ஒருத்தரோட ஃபேஸை இன்னொருத்தர் கப் பண்ணிட்டு அவ்வளோ அழகா அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ் அப்படி ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகுது. இப்போது 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ குலச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட ஐஸை பார்த்து சொல்லிட்டுருக்காரு. ஜிமின், ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவ்வளோ அழகா அவங்க லவ்வை அவ்வளோ க்யூட்டாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், ம் புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு. ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னை விட்டு போகாத, சத்தியமாக அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது. சாரிடா, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜங்குக் சாரி சொல்லிட்டே இருக்காரு. இப்போது இப்படியே தான் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே போகுது. இப்போது 2 பேருமே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஒருத்தரோட ஃபேஸை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே அவ்வளோ க்யூட்டாக அவங்க ஐஸ் ஃபுல்லாக டேயர்ஸோட ஒரு குட்டி ஸ்மைலோட பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுத்து பார்த்துட்டு சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்காரு. என்னாச்சு ஜங்குக்கா? ஏய் சுகா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாரு. இப்போ தான் ஜிமின் சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாரு. எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக கேட்குறாரு. ஏறு, அவன் தான் கால் பண்ணுறான். டேய் எங்கடா போனா, எங்களை 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்ட? 2 லவர்ஸ்குள்ளே நான் எதுக்கு நந்தி மாதிரி கொடுக்க, அதான் நான் கிளம்பிட்டேன். இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டிங்கல்ல, இப்போ 2 பேரும் ஓகே தானே, எல்லாத்தையும் பேசிட்டல்லடா. டேய் தேங்க்ஸ்டா. என்ன தேங்க்ஸா? டேய் ஒரு தேங்க்ஸும் தேவை கிடையாது, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்கள? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. சரிடா, எனக்கு டைம் ஆச்சு, ஒரு முக்கியமான கால் வந்துச்சா, அதனால தான் நான் கிளம்பிட்டேன். சரிடா, நீங்கள் 2 பேரும் பார்த்து சேஃபாக வீட்டுக்கு வந்துடுங்க, புரிஞ்சுதா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டே அப்படியே கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு சுகா அவருடைய காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர்றாரு. சுகா அவ்வளோ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காஃபி ஷாப்குள்ளே தான் போகிறாரு. ஆப்போசிட்டில் ஒரு பர்சனுக்கு முன்னாடி வந்து உட்கார்றாரு. ஓய் சாரிடி, லேட் ஆயிடுச்சு. ஏய் என்னடி இத்தனை ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்க? ஏய் பொண்டாட்டி உன்னை தாண்டி கேட்குறேன். ஏய் உன்கிட்ட தாண்டி கேட்டுட்ருக்கேன். ஏய் பொண்டாட்டி, ஏய் நான் தான் புருஷன் கூப்பிட்டுட்ருக்கேன்ல, என்னை பாடுறி. என்ன என்ன பார்க்கணுன்னு சொல்லு, என்னன்னு சொல்லு. ஏண்டி இவ்வளோ கோவமாவா இருக்கா? ஆமாம், உன் மேலே இவ்வளோ கோவமாக இருக்கேன். இதுதான் வர டைமா? உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா? ஏய் பொண்டாட்டி சாரிடி, என்னை தொடாதா, என் கையை விட. ஏய் சாரிடி, ஒரு முக்கியமான ஒர்க் இருந்துச்சு, அதனால தாண்டி போயிட்டா. ஓ என்னை விட உனக்கு அவ்வளோ முக்கியமான ஒர்க்கெல்லாம் இருக்கா? அப்படி என்ன முக்கியமான ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவ்வளோ க்யூட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே அவ்வளோ கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க. சுகாவுக்கு சிரிப்பு தான் வருது. ஏய் இங்கே பாருடி, இங்கே பாருடி, என்னடி குழந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்க, இங்கே பாரு லிப்ஸ்லெல்லாம் பூசிக்கிட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த பொண்ணோட லிப்ஸில் எல்லாத்தையும் அங்கங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வச்சுருக்கா.
அது எல்லாத்தையுமே சுகா அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சிட்டே தொடச்சி விட்டுட்ருக்காரு. பொண்டாட்டி என்ன இந்த புருஷன் மேலே அவ்வளோ கோவமா என்ன? ஆமாண்டா, உங்களை ரொம்ப கோவமாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கேன்டா. ஏன்டா எனக்கு 2 டேஸாக கால் பண்ணவே இல்லை? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? நான் வீட்டுக்கு வந்தப்போ நீ இல்லை. ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஆஃபீஸே கட்டிட்டாள். உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக சண்டை போட்டுட்ருக்கா. இப்போது சுகா ஆப்போசிட்டில் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. தள்ளிப்போ, நீ எதுக்கு என்கிட்ட வந்து உட்கார்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தள்ளிப்போ சுகா. சுகா, இது காஃபி ஷாப் இருந்துட்டு போகுது. என் பொண்டாட்டியே நான் கிஸ் பண்ணுறேன். இதுக்கு யாருக்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கணும்? இதுக்கு மாமனார் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரா? என்ன கொடுக்க மாட்டாரா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போது இந்த அழகான லிப்ஸை வச்சு சாப்பிட போகிறேன். சுகா வேணாம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். நீ தானே சொன்ன இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லிட்டு. ஆமாம் சொன்னேன், ஆனால் என் பொண்டாட்டி இப்போது என் மேலே செம்ம கோவத்தில் இருக்காளே. அப்போது அவளுடைய கோவத்தை குறைக்கணுன்னா நான் இப்படியெல்லாம் பண்ணாதானே உண்டு. அதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த பொண்ணுமே அவ்வளோ அழகாக பேக் கிஸ் பண்ணுறா. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது சுகா அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, என்னடி பொண்டாட்டி புருஷ மேலே அந்த கோவம்லாம் போயிடுச்சு தானே? புரிக்கி புரிக்கி புரிக்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை போட்டு செம்மடி அடிக்கிறா. இப்போ சுகா அவளுடைய 2 ஹேண்டையும் அப்படியே லாக் பண்ணிட்டு, சாரி லைட்டாக வந்ததுக்கு. சுகா தள்ளிப்போ, தள்ளிப்போடா. ஏய் பூனைக்குட்டி, நீ என்ன இருக்க ஊரை பண்ணிருக்க? என்னை லவ் பண்ணும்போது பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்த. ஆனால் இப்போது என் புருஷனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பொண்டாட்டியை தேடி என் புருஷன் வரவே மாட்டேங்கிறான். நான் கூப்பிட்றது எல்லாத்தையும் சரிதானே? 2 டேஸ் ஆச்சுடா, 2 டேஸ் ஆச்சு எனக்கு கால் பண்ணி. ஏய் அதான் சொல்கிறல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்ல. சுகா இது என்ன? ஹாப்பி தானே நீ? சுகா லவ் யூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக அந்த பொண்ணை ஹக் பண்ணிக்கிறா. ஏய் என்னடி, என் பொண்டாட்டி என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்ட போல். ஆமாம், நான் இதை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? எப்படி சுகா, எப்படி இதை பண்ண? அதுதான் சுகாங்கிறது. சுகா லவ் யூ. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் தரேன். என்ன? நான் கேட்டுருவேன். அப்புறம் புர்க்கி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஏய் நான் ஒரு கிஸ் மட்டும் தாண்டி கேட்டேன், எடுத்துக்கவா? சரி ஓகே, கிஸ் மட்டும்தான். கை அங்கே இங்கேன்னு போச்சு, கையை உடச்சி விட்டுருவேன். என்ன உடைப்பியா? ஏய் புருஷன் கைடி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஃபஸ்ட்டு உன் மாமனார்கிட்ட வந்து பேசு. என்ன பேசுவாடி? நீ தான் 1 இயர் டைம் வேணும்னு கேட்டிருக்கல்ல? ஆமாம் 1 இயர் டைம் வேணும். ஏண்டி அதான் காலேஜெல்லாம் முடிக்க போகிறல்ல, அப்புறம் எதுக்குடி 1 இயர் டைம்? ஏய் பொண்டாட்டி, நீ இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடி. ப்ளீஸ் டி, உன்னை ஹக் பண்ணிட்டு தூக்கணும்னு ஆசையாக இருக்குடி. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. உன் அப்பாங்கிட்ட வந்து நான் பேசுகிறேன்டி. என்ன ஓகேவா உனக்கு? ஓகே இல்லை. ஏன்டி இப்படி பண்ணுற? உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? என்ன மிஸ் பண்ணுறியா? டெய்லி பார்த்துக்குறான்ல. ஏய் என்னதான் டெய்லி பார்த்துக்கிட்டாலும் உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கணும்னு ஆசையாக இருக்குடி. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் சுகா காலேஜ் முடித்தேன். உன் கூட
அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உன் கூட அங்கே இங்கேன்னு வெளியே போகணும், உன் கூட நிறைய சண்டை போடணும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ்வளோ க்யூட்டாக கேட்டுட்ருக்கா. ஏய் பொண்ணாட்டி, நீ தானடி சொன்ன அவன் ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. இதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன எனக்காக மட்டும்தான் பண்ணியா? உனக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், இதில் என் தம்பியோட லைஃப்பும் இருக்குது. அவனும் ஜிம்மினை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தான். அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் ஒரு செல்ஃபிஷோட தாண்டி பண்ணேன். நீயும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்டி. ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்கா? என்னால் 1 இயரெல்லாம் வெயிட் பண்ண முடியாதுடி. ப்ளீஸ் டி, இப்போனாடி வேணா 1 மந்த் அதிகம்டி. ப்ளீஸ் டி, நான் அப்பா வந்து பேச சொல்கிறேன்டி. நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுடி. நீ இல்லாமல் என் ரூம் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குடி. உன்னை ஹக் பண்ணிட்டு தூங்கணும்டி. உன்னை நிறைய டேஸ்ட் பண்ணணும்டி. நிறைய மேக் அவுட் பண்ணணும். உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன்டி. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த சுகா இந்த ஒயின் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு 1 இயர் தானே வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவ்வளோ அழகாக பேசிகிட்ருக்கீங்க. ஆமாண்டா, நீங்களும் சுகாவும் ஒரு 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகா ஸ்டார்டிங்லேருந்தே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் யோசிச்சிருப்பாரு, நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாரு. இப்போது உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், அதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அவங்க கிட்டே கேட்குறாரு. இல்லை இன்னும் ஒரு 1 இயர் மட்டும் போகிறதுக்கோ. நான் காலேஜ் படிச்சுட்ருக்கனால என்கிட்ட நீ சரியாக பேசவும் மாட்டேன், என்னை எங்கேயும் வெளியில் அதிகம் கூட்டிகிட்டும் போக மாட்டேன். என்னை படிக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ தான் என் காலேஜெல்லாம் முடிச்சிருச்சுல்ல, உங்க கூட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நல்லா நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆனால் சுகாவால் உங்களை விட்டுட்டு இருக்கவே முடியல. அதை தான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக் சைட் போகலாம். ஜங்குக் அப்புறம் ஜிம்மன் 2 பேருமே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ஒருத்தரோட ஹேண்டுக்குள்ளே இன்னொருத்தர் ஹேண்டை வச்சுட்டு அந்த ஹேண்டை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜிம்மன் ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டே அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே டோன் பண்ணி ஜிம்மனோட ஃபோர்கேல கிஸ் பண்ணிட்டு, ஒய் கொலச்சி, சொல்ல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. என்ன? ஆமாம், என் கொலச்சி ஒரு வழியாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ல, அதை நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு. நானும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் ஜங்குக் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதை நினச்சி நானும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் டைம் ஒரு 7:30க்கு மேலே ஆகுது. இப்போ ஜிம்மன், ஜங்குக்கா வீட்டுக்கு போகலாமா? போகணுமா என்ன? உன் கூட இப்படியே இருக்கணும் போல் தோணுதுடா. இந்த ஹேண்டை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இந்த 3 வெளிச்சத்தில் உன் கூட இப்படியே இருந்துட மாட்டோமான்னு தோணுது. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு. சரி வீட்டுக்கு போகலாமா? சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக ஒருத்தரோட ஹேண்டுக்குள்ளே இன்னொருத்தர் ஹேண்டு கோர்த்துக்கிட்டு விரல் கோர்த்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக ஒருத்தரோட ஃபேஸை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டே அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டே வாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஜிம்மன் அப்படியே ஸ்டாப் ஆகுறாரு. அப்படியே நின்றுக்கிட்டாரு. ஏண்டா என்னாச்சு? வாடா போகலாம். காலை வலிக்குது ஜங்குக்கா. எவ்வளோ நேரம் என்னை நடக்க வச்சு கூட்டிகிட்டு போவ? சாரிடா, இது சிட்டியை விட்டு ரொம்ப அவுட்டர் சைடில் இருக்கிறனால கேப் எதுவும் பிக் பண்ண முடியாதுடா. கொஞ்ச நேரம் போட்டுக்கோ. இல்லை வா, நான் உன்னை லிப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் யோசிக்கவே இல்லை. ஜிம்மனுக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு அப்படியே டவுன் பண்ணி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மன் அவ்வளோ அழகா ஜங்குக்கோட நெக்கு கிட்ட அவருடைய 2 ஹேண்டையும் போட்டு அவ்வளோ அழகாக ஹக் பண்ண மாதிரி ஜிம்மன் பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஜங்குக்
ஜிமினா அப்படியே பிக்கி பேக் தூக்குன மாதிரி அவ்வளோ அழகாக லிப் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த மூன் வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. 2 பேர்த்தோட ஃபேஸ்லேயுமே அவ்வளோ ஹாப்பினஸ், அவ்வளோ ஸ்மைல். இப்போ 2 பேருமே அவ்வளோ அழகாக வாக் பண்ணி வீட்டுக்கிட்டேயும் போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் சிக்குக்கு புது 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 இங்கேயே என்ன இறக்கி விட. ஏன்டா எனக்கு கொஞ்சம் தூரம் தானே, வீடு வந்தாச்சு. ஐயோ இல்லை இல்லை இல்லை, உன் மாமனாரை மட்டும் பார்த்தாரு அவ்வளோதான், வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னை ஃபஸ்ட்டு கீழே இறக்கி விட. ஏன் நான் ஏன் பயப்படணும்? இந்த பாருடா, நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். என் குள்ளச்சியை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், புரிஞ்சதா? நான் ஏன்டா உன் அப்பனை பார்த்து நான் பயப்படணும்? பயப்பட மாட்டியா? ம், நான் பயப்பட மாட்டேன். ஜங்குக்கா என் அப்பா வர்றாரு. எங்க 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 சும்மா சொன்னேன் ஜங்குக்கா. என்ன பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், இவ்வளோ பயப்படுற? ஐயோ ஜங்குக்கா. ஏய் குலச்சி, இங்கே வாயேன். ம், நான் வரமாட்டேன். ஏய் இங்கே வாயேன். வந்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், போடா. ஏய் குலச்சி, உனக்கு ஜங்குக்கா ஜங்குக்கா விடு ஜங்குக்கா. ஜங்குக்கா போதும் விடு. ஜங்குக்கா ரொம்ப ஒரு மாதிரி கூசுது ஜங்குக்கா, போதும் என்னை விடு. ஏய் கலச்சி, சொல்லு. இதை பாரு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அதுவும் ஜிமினோட வீட்டுக்கு முன்னாடி அந்த கேட் கிட்ட நின்றுக்கிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் கிஸ் பண்ணல, ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுற? இதுக்கு யாராச்சும் பார்த்துட போகிறாங்க ஜங்குக்கா. ஏன்னா யார் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா என் பொண்டாட்டிடா, நான் உன்னை கிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸில் மறுபடியும் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக்கா நீ ஃபஸ்ட்டு கிளம்பு, நீ வீட்டுக்கு போ. நான் போகிறது இருக்கட்டும், நீ போ. நான் போகிறேன், நீ ஃபஸ்ட்டு போ. நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக நின்றுட்டு அவ்வளோ அழகாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் ஜிம்மோட லிப்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ அண்ட் ஐ மிஸ் யூ, ஓ மிஸ் யூடா என் குள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. ஜிம்மன் ஜங்குக்கோட செஸ்ட்லேயே செம்மையாக டேப் பண்ணுறாரு. பூடா பொறுக்கி, யாராச்சும் பார்த்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், நீ ஃபஸ்ட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் வேகமாக உள்ளே ஓடிட்டுருக்காரு. ஜங்குக் அப்படியே அவருடைய ஹெட்டை ரப் பண்ணிட்டு ஐயோ குளச்சி ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போது ஜிம்மன் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக் இதுக்கு கத்துறாடா? இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஐ லவ் யூ குளச்சி. கத்தாதடா கத்தாத, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காரு. ஏய் குளச்சி ஐ லவ் யூ. ஜங்குக்கா போதும், எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கு. எங்க ஐயோ என் குளச்சி வெக்கப்படுறானே. டேய் இப்படி சத்தியமாக சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, சி போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவ்வளோ க்யூட்டாக பார்த்து ஜிம்மனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காரு. இப்போ ஜிம்மன் அப்படியே அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவ்வளோ வெக்கம் கலந்த ஒரு ஸ்மைலோட சிரிச்சிட்டே உள்ளே போயிட்டுருக்காரு. ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருடைய 2 ஹேண்டையும் அவருடைய பேக் ஹெட்டு கொடுத்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு அவ்வளோ அழகாக டோன் பண்ணுறாரு. டோன் பண்ணால் இவ்வளோ நேரம் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருந்த அந்த பர்சன் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஸ்மைல் அப்படியே குறைஞ்சு ஒரு வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்காரு. ஓகேடா, நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். எப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேடா, ஹாப்பியாக இருங்க அண்ட் சேஃபாக இருங்க. டாடா, பாய் பாய்.